ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா வீட்லயே எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கொடமிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி கட் பண்ணும்போது விதையெல்லாம் நீக்கிட்டு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பன்னீரை அதே போல ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. இப்படி பண்றதுனால பன்னீர்ல புளிப்பு தன்மை ஏறாது. இப்போ ஒரு பவுல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டு இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர், பிளாக் சால்ட், ஜீரா பவுடர், டியூமரிக் பவுடர், சாட் மசாலா, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி எடுத்துட்டு அதையும் க்ரஷ் பண்ணிட்டு இப்ப இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க வெஜ்ஜீஸ் அண்ட் பன்னீரை ஆட் பண்ணிட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. நல்லா எல்லா பக்கமும் வெஜ்ஜீஸும் பன்னீரும் கோட் ஆகுற மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. பன்னீரை வேணும்னா நீங்க ஸ்கியூ பண்ணிக்கோ, அதாவது பன்னீரை வேணும்னா நீங்க அங்கங்க போக் பண்ணிக்கலாம். அப்படி பண்றதுனால மசாலா பன்னீருக்குள்ளாரையும் நல்லா இறங்கும். இப்போ ஸ்கீவர்ஸ்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க வெஜ்ஜீஸ் அண்ட் பன்னீரை அழகா லைன் பண்ணி வச்சுக்கோங்க. குடமிளகா, தக்காளி, வெங்காயம் அண்ட் ஒரு பன்னீர் அந்த மாதிரி லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கீவர்ஸை ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியாவது தண்ணியில போட்டு வச்சுருங்க. இப்படி பண்றதுனால ஸ்கீவர்ஸ் வந்து பேர்ன் ஆகாம இருக்கும். நீங்க தவால போட்டு கிரில் பண்ண போறீங்க இல்ல தவால போட்டு ரோஸ்ட் பண்ண போறீங்கன்னா தவாவை கொஞ்சமா ஹீட் பண்ணிட்டு பட்டரோ இல்ல கீயோ போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஓடிஜில பண்றதுனால ஓடிஜியை 230°C ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ் நீங்க ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நல்லா மேரினேட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஓடிஜில 230°C ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா ரெடி. ஜென்ரலா இதுக்கு கெட்டியான தயிர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் இருக்கிற தயிரை வச்சே அழகா பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டெம்டிங்கான பன்னீர் டிக்கா ரெடியா இருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் அண்ட் ஈஸி மெத்தட்ல பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டவ் டு டேபிளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டவ் டு டேபிள் ஃபார் மோர் குக்கிங்.